எவ்வளவு காமெடியா இருக்கு இந்த வீடியோ. இப்போ யார் கால் பண்றாங்க? ஹலோ. ஓ அப்படியா, எல்லாம் இருக்காங்களோ? சரி நான் வாரேன், வெயிட் பண்ணு. நான் வாரேன், விளையாட ஆரம்பிச்சிருங்க. சரி வாரேன். சரி இப்பதான் தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள இவங்க விளையாட கூப்பிட்டா. சரி போவோம். அம்மா என்ன? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க விளையாடுறாங்க, எனக்கும் போகணும். எங்க? அதாம்மா அங்க 5 தெரு தள்ளி இருக்குல்ல. 5 தெரு தள்ளியா? சரி போ, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும். ஓகே, ஜாலி தப்பி வரேன். பிரனிஷா, பிரித்திகா இன்னும் வரல பாரு. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ண முடியும்? இங்க பாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இரு, அவன் 5 தெரு தள்ளி இருக்கா, அவளால மெதுவா தானே வர முடியும். என்னமோ ஒரு ஆள் இவ்வளவு நேரம்லாம் ஆக்கக்கூடாது வர்றதுக்கு. இவ உடனே பாட்டி மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவான். ஒரு ஆளுக்கு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? தெரிஞ்சு தெரியாத மாதிரியே பேசாதீங்க. நீங்க தான் கூப்பிட்டீங்க, உங்களுக்கு தெரியும். நான் வர்றதுக்கு 5 தெரு தள்ளி தான் வீடு இருக்கு, அங்க இருந்து 5 தெரு தள்ளி தான் இங்க வர முடியும். உங்க எல்லாருக்கும் வீடு பக்கத்துலயே போச்சு. சரி வாங்க, இப்பயாட்டு நாடலாம். ஓகே நாடலாம் வாங்க. பிரித்திகா போ, என்ன பேய பார்த்த மாதிரி பயந்துகிட்டு இருக்க? பிரித்திகா, நான் உனக்கு கால் பண்ணும்போது மோதிரம் இருந்துச்சா? சரி இப்ப அழாத, எல்லாருக்கும் குனிஞ்சுக்கிட்டே உங்க வீட்டுக்கு போற வழியில தேடுவோம். டைமண்ட்னாலே ரொம்ப விலை தானே. ஐயோ இப்ப கதை பேச டைம் இல்ல, எல்லாரும் வாங்க தேடலாம். பிரித்திகா, உன் வண்டியில எங்கேயோ சிக்கிக்கான்னு பாரு. ஆமா பாரு பிரித்திகா. எல்லாரும் இங்க வேண்டாம், அப்படியே கொஞ்சம் தூரம் தேடுவோம். நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்கப்பா. போன தடவை பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த வழியே போயிட்டு வரும்போது எங்க அம்மாவோட கொலுசு இப்படிதான் கீழே விழுந்துட்டு. எங்க அம்மா அப்போ பைக்ல தான் வந்தாங்க. அப்போ அங்கனுக்குள்ள இங்க ஒரு வாழை மரமா இருக்கு, இந்த மரத்துக்குள்ள தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துக்குள்ளதான் எனக்கு கிடைச்சது எங்க அம்மாக்குள்ள அதாவது கொலுசு. அப்படியா வம்சிகா? அப்போ உள்ள போய் தேடணுங்கியா? உள்ள பாம்பு கீம்பு எதுவும் இருந்துச்சுன்னா? நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். பிரித்திகா, உனக்குள்ள போய் தேடணுமா? சரி போய் தேடுவோம்க்கா. இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வயித்த கலக்குது. எங்க அம்மா சொல்லுவாங்க, வாழைப்பழ மரத்துல ஒரு பேய் அலையுமா. ஐயோ எல்லாரும் நிறுத்துறீங்களா? மோதிரத்தை கண்டுபிடிக்கிற வேலையை மட்டும் பண்ணுங்களேன். ஆமா கண்டதையும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணேன்டா. சன்னாஸ், நீ இந்த சைடு தேடு, நான் இந்த சைடு தேடுறேன். அப்பாடி, ஒரு வழியா கிடைச்சிட்டு. நான் கூட பயந்துட்டேன் கிடைக்கவே கிடைக்காதோன்ட்டு. இன்னும் நீ இதை வீட்டுக்கு கொண்டு போற, உங்க அம்மாட்ட கொடுத்து பீரோக்குள்ள வைக்கிறேன். இன்னும் போட்டு வந்து நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்க மூட இருந்தேன், இப்படி பண்ணிட்ட. சரி
வீட்டு போய் இதை உங்க அம்மாட்ட கொடு. எல்லாரும் இங்க கொஞ்சம் வாங்க. ஆமா ஆமா எல்லாரும் இங்க வாங்க சீக்கிரம். இவங்களுக்கு அதுக்குள்ள என்ன ஆயிட்டு? என்னப்பா இது? துறக்கவா? திறந்தா பாம்பு கீம்பு வந்துடாதுல. என்ன ஒரு பொம்மை இருக்கு, ஒரு லெட்டர் இருக்கு, ஒரு பையனோட போட்டோ இருக்கு. அந்த பையனோட போட்டோவை பார்க்கவே பயமா இருக்கு. இந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்ட்டு நான் படிக்கேன். ஐயோ மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் ஓடுங்க. உங்க எல்லாரோட வீட்லயும் உங்க அம்மா நான் சொல்லிட்டேன், நீங்க எல்லாம் என் வீட்டில் இருக்கீங்கன்ட்டு. மழை நின்னதுக்கு அப்புறம் நீங்க போங்க. சரிக்கா. ஆனா எங்க அம்மா நேரத்துக்கு வீட்டில் சுட பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, என்னோட எங்க அம்மாவுக்கு பஜ்ஜி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஏ ரோபி சனாஸ் 2 பேரும் ஏன்னா ஒரு பெட்டியவே பார்த்து முடிச்சுக்கிட்டீங்க? நீங்களே பாருங்கக்கா. டேய் இது எப்படிடா உங்களுக்கு கிடைச்சது? எங்க இருந்து எடுத்தீங்க? அக்கா உங்களுக்கு இத பத்தி தெரியுமா?